தாகங்கள் தீர்ந்திட நீத்திடுங்கள் அப்படிங்கிற அந்த வரிசைகளை பார்க்கும்போது எங்க ஐயா பொன்முறை செம்மல் பாடல்
நபி வாரம் நபி வாரம் நீயும் வருகிறான் மனுவேதன். மங்கைக்கு காவலாளியாக ஆதவன் ஒருவன் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றான். ஒருவேளை இவன் அவனா இவன் இல்லை, அவனா நீ? தென்றல் ஊரங்கிய போதும் I'm
நிறைந்து ஆடும் அமுத நிலையில் வாடும் கண்கள் முறங்கிடும் எப்பவும் எங்கும் இல்லாமலே சந்தனமும் சவ்வாது எங்கோ மனம் பறக்குது. எப்பவும் இல்லாத மாதிரி ஒரே சாமி மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா சாமி அறையா சாமி அறையா வாங்க தம்பி. வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க தானே நாடகத்தை பாக்குறோம். எல்லாரும் நல்லா இருக்க முடியுதா? முடியாதுல்ல. உழைக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கிறோம். இருக்கணும். நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேறணும். இந்த நாட்டு மக்களின் வாழ்வு உயரணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். இருக்கணும். எல்லோரும் நல்லவர் தான். நல்லவர் தான். பூமியில பிறக்கும் போது
பிறக்கும்போது நல்லவனாத்தான் பிறக்கும். பிறப்பையில இல்ல நல்லவங்க தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்ற அன்னை வளர்ப்பதில்லை. அம்மா நல்லா வளர்த்திருக்காங்க. ஆமா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அப்படியே ஆளில்லா ஊருக்கு அழகு பாலாகிவிடும், போயிடும். கோவிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். ஒரு பிள்ளைக்கு தந்தை இஞ்சியில் தான் போடணும். ஒண்ணுதான். பல இஞ்சியில போட்டா போட முடியாது, அது வேற மாதிரி ஆயிடும். உங்க அப்பா யாரா, உங்க அம்மா யாரா, நீ யாருக்கு பிறந்த, உன் குலம் என்ன, கோத்திரம், கர்ணனை கேட்ட மாதிரி உலகம் கேட்கும். கர்ணனை கேட்டான்ல, யாரா நீ, நீ அந்தனா, நீ ஒரு சத்திரியனா, அந்தனர் ஒருவனா நீங்க அரங்கேற முடியும். நீ ஒரு அனாதை. எப்படி நீ உனக்கு பெற்ற தாய் இல்ல, இல்ல தந்தை யாருன்னு தெரியல, இல்ல. அப்ப நீ வந்து இந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டு என்னைய ஏத்து பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ஒண்ணு நான் கேட்கல அப்படின்னு அங்க துரோணாச்சாரியார் கர்ணனை கேட்டாங்க. கதையில அப்ப பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் தானே. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உட்ட தேகத்தை இந்த உயிர் என்ற ஒரு நாளைக்கு இந்த கூட்டை விட்டு பறந்து விடும், போகத்தான் போகுது. ஆமா, இது உண்மை. ஆதாரம் இல்லையடா ஆறுதல் சொல்ல எனக்கு, அவராரும் இல்லையடா தத்துவம் சொல்ல, பரிகாரம் தேடி எவ்விடம் செல்ல எனக்கு அதிகாரம் இல்லையடா மாணவன் செல்ல. ஆண்டவை எப்ப கூப்பிடானோ அப்பதானே போக முடியும். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். 10 மாதம் சென்று ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் டாக்டர். ஆனா எப்ப மரணம் நம்மை தேடி வரணும் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா நம்மள அப்படி உட்கார்ந்து யோசனை பண்ணி பண்ண முடியுமா? புதன்கிழமை உனக்கு ஜாபு, இத்தனாம் தேதி இந்த கிழமை ஜாபுன்னா வாழ்ற வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போயிங்களா? அதான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு இருக்காங்க. நமக்கும் கீழே வாழ்ற வாழ்க்கையை விட இன்னும் கீழ்த்தரமான வாழ்க்கை இன்னும் நமக்கு கீழே எவ்வளவோ பேர் இருக்கு. நம்மளாவது பாடரட்சிகை போட்டுக்கிட்டு நடக்கிறோம். அந்த பாடரட்சிகை இல்லாம எத்தனை பேரு அந்த வாங்க வழி இல்லாம இருக்காங்க, நடந்து போறாங்க. உண்மை. மனிதனுக்குள்ள, அதாவது ஒரு செருப்புக்கு உள்ள மரியாதை மனிதனுக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க அதாவது பாதரட்சைங்கிற அந்த மிதியடியை வாங்குறோம். செருப்புன்னு சொல்லக்கூடாது, அது கொச்ச தமிழ். பாதரட்சகை மிதியடி அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப வாங்கிட்டு வரும்போது அது வாரம் வந்துருது. இல்லடா இப்பதான் வாங்கிட்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்து அந்த வச்சு வாரம் வந்து வச்சு அப்படின்னு தூக்கி எறிய முடியுமா? அது எப்படி முடியும்? ஒரு வீட்டுல சின்னையில போட்டு போறா நாளைக்கு இருந்தாலும் உதவா இல்ல, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனா வச்சுட்டு போங்க, அப்புறம் வந்து எடுத்துக்கோங்க, கடையில ஜாமான் வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு மனிதன் இறந்து அந்த மனிதனை தூக்கி வரும் பொழுது மழை புயல் அடிக்கும் பொழுது காத்து வேகமா அடித்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த பிரேரத்தை கொண்டு செல்ல முடியவில்லை இடுகாட்டுக்கு. அப்ப என்ன பண்றா, அதே வீட்டுல வந்து அம்மா இந்த மழை விடட்டும், இன்னைக்கு ஒரு பொழுது இருக்கு, இல்ல ஒரு பொழுது இல்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நாங்க தூக்கிட்டு போறோம். முதல்ல குடத்தை தூக்கு யாராவது வீட்டு வாசலுக்கு முன்னாடி குடத்தை வைக்க விடுவாங்களா? மனிதன் நடமாடு வரைக்கும் தான் அவன் மனிதன், அவனுக்குள்ள மரியாதை. அவர் போயிட்டா அப்புறம் எந்த மரியாதையும் கிடையாது. மிதியடியை போட்டு சொன்ன அதே தாயி ஒரு பெரிய செல்வந்தருடைய பாடியை வைக்க விட மாட்டேங்குதுன்னா அப்ப ஒரு செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனிதனுக்கு இல்லவா? கிடையாது இல்லையா? அந்த மாதிரி அதுதான். அதே விதம் மனித பிறப்பு மாதிரி ஒரு புண்ணியமான பிறப்பும் உலகத்தில் இல்லை. அதான் அரிதரு மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது கூண் குருள் செவிடு பேடுங்கி பிறத்தல் அரிது, ஞானமும் கல்வி நவித்தல் அரிது அப்படின்னா. அப்படி ஞானமும் கல்வி நவிந்தால் வானவர் வழி தேடி செல்லலாம், வானவர் வழியேறி செல்லலாம் அப்படின்னு இருக்கு. மனிதன் மாதிரி ஒரு பிறப்புக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். காரணம், ஒரு கழுதையா பிறந்திருந்தோன்னு வையே என்ன பண்ணலாம், எவ்வளவு பெரிய மூட்டையா இருந்தாலும் பொதிச்சு
சுமக்கணும். செமக்கணும். அதான் கழுதைக்கு பொறுமை. பெருமை. பொறுமை கழுதைக்கு பொறுமை. என்ன பொறுமை? சமக்கிறது இல்ல. எவ்வளவு மூட்டை தூக்குவான். தூக்கம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஏறும். ரொம்ப புதிய ஏத்தாதீங்கடா, முதுகு வலிக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. பொறுமையா ஏத்தா ஏறி போகுது. அதே போல எருதுக்கு, எருதுன்னா காளை மாடு. மாடு எருதுக்கு உழைப்பு. உழைப்பு. வண்டியில போட்டுனாலும் ஓடும். வயல்வெளியில போய் போட்டு தொலி அடிச்சாலும் அடிக்க உழுகணும்னாலும் சமந்தாலும் சமக்கம். அப்ப எவ்வளவு அதான் எருதுக்கு உழைப்பு. உழைப்பு. அதே போல எறும்புக்கு சுறுசுறுப்பு. புறாவுக்கு எறும்புக்கு சுறுசுறுப்பு, புறாவுக்கு மானம். அதான் புறாவினுடைய அஜகர விருத்தின்னா மலைப்பாம்பு. அஜகரம்னா மலைப்பாம்பு. பாம்பு எடைய தேடி போகாது. பாம்பு அந்த மலைப்பாம்பு இருக்கிற இடத்துக்கு மானம் வேண்டிய வரும் பொழுது அப்படியே வாயில போட்டு முழுங்கிடும். அந்த அஜகர விதியை மேற்கொண்ட ஞானி யார் என்றால் அவர்தான் பட்டினத்தார். பட்டினத்தார் எனக்கு தாயை விற்காண்டீங்கன்னு வீடு வீடா போய் விற்க எடுக்க போக மாட்டார். அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவர் பெரிய ஞானி அவர் நினைச்சு தாய்மார்களாக போய் அன்னமிட்டால் அதைத்தான் அவர் சாப்பிடுவாராம். அவங்க தாய் இறந்ததுக்கே, அவங்க தாய் இறந்த செய்தி கேட்டு இறந்ததுக்கே சொல்லுவாங்கல்ல பழமொழி. என்ன சொல்லுவாங்க? உண்மையிட்டதி உப்புறத்திலே, பின்னையிட்டதி தென் இலங்கையிலே, அன்னையிட்டதி அடி வயிற்றே, யாருமிட்டதி முழுகவேன்னு பச்சை வாழை மட்டையை பெற்ற தாயுடைய உடம்பு நோகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பச்சை வாழை மட்டையை அடுக்கி மூழ்கவேனாரு பத்தி எரிஞ்சான். ஞானிகள் வாக்கு என்னைக்கு வீண் போக. மண்ணல அள்ளி போட்டது பொண்ணா ஆனது. அதே போல புறாவுக்கு என்ன தன்மைன்னு மாப்பிள்ள சொன்னேன் பாரு. புறா கூண்டுல போய் பாருங்க, 1 மணி நெல்லு அந்த கூண்டுக்குள்ள இருக்காரு. கூட்டுக்குள்ள வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? எதுக்கு? இன்னைக்கு படி இழந்த அந்த இறைவன் நாளைக்கு நமக்கு படி இழப்பான் அப்படிங்கிற ஒரு தன்மை புறாவுக்கு உண்டு. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உண்டது, அதுக்கும் உண்டு. அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு அதே போல நாய்க்கு நன்றி. இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அதே போல மனிதனுக்கு மனிதன் 6 அறிவு, பகுத்தறிவு. இதை பேசணும், இதை பேசக்கூடாது. நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும். இதுதான் மனிதனுக்கு. இன்னைக்கு எவே நல்லதை பாக்குறே, எவே நல்லதை செஞ்சுக்கிறீங்க. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சொல்லலாமா? நல்லா பாடணும், நல்லா பேசணும், மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது அங்க வார்த்தை வருதா? இங்க வரல. நம்ம சொல்லும் விதமா பாடுனா மக்கள் எதையும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அதான உண்மை. மனிதன் நீங்க சொன்ன மாதிரி எல்லா மனிதனும் புத்தியுள்ள மனிதன் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. 100 அறிவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு சபையில 2 முட்டாள கண்டிப்பா ஒழுங்குபடுத்திடலாம். 100 முட்டாள்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில 2 அறிவாளியே பயன் கிடையாது, எதுவும் பண்ண முடியாது. அவனும் முட்டாள்தான், கணக்குல முட்டாள்தான் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தம்பி. நாம் யார் அப்படிங்கிற விவரத்தை சொல்லணுமா இல்லையா? தூண்டிக்காரனுக்கு வந்து நீங்க கேட்கறது, கேள்வி கேட்டது, பேசலாம் சரிதான். நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு நீங்க சொல்லுங்க. அதுதான் எனக்கு தெரியல. அதுதான் உங்களுக்கு தெரியலையா? நான் யாருன்னு எனக்கே தெரியலையே. ஏங்க நான் யாரு எனக்கேதும் தெரியலையே. என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே அப்படின்னு நான் யாருன்னு என் தாய்க்குத்தானே தெரியும். நீ யாரு பெத்த தாய்க்கு தான் தெரியும். எடுத்தவரா என்னையும் கத்து கொடுத்து புட்டா இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு. எடுத்தவரா என்னையும் கத்து கொடுத்து புட்டா அப்படிங்கிற மாதிரி. யார் நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், தாயார் மகன் யார், பெரியார் தந்தை பெரியார், ஈவர பெரியார் இல்ல, பெரியார் யார் அப்படின்னா பெரியார்னு எந்த ஒரு ஞானி பெரியாரை ஏற்றானோ அதே ஞானி தான் வள்ளலாரையும் ஏற்றுக்கொண்டான். வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் வனம்பாடி நின்று நின்பார் வள்ளல் பெருமானார். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி தென்மா
எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்படி ஞானத்தின் தன்மையிலே பேசினா வாழ்க்கையில என்னைக்கும் முக்தி கிடைக்கும். அதை விட்டு அறிவியலித்தனமா சில வார்த்தைகளை சொன்னோம்னா அதை காட்டிலும் ஒரு பாவம் உலகத்துல எதுவும் கிடையாது. தெரிஞ்சா பேச மாட்டாங்க. அதான் அன்னைக்கு சொன்னாங்க, கள்ளிக்கேறு முள்ளி வேலி போடி தங்கச்சி காத்துக்கேறு தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன அடியே நீ என்னையான பெண்ணே வாழ்வில் நீ வந்த கரைய தெய்வம் கந்தரே. நமக்கு ஊர் இருக்கு தெய்வம் தந்த வீதி இருக்கு. நான் கேது தாய் தந்தை என்னை படைத்தாரா. தந்தை தவறு செய்யும் போது தாயும் இடம் கொடுக்கணும். தவறு செய்யும் போது இடம் கொடுத்தாதான் நம்ம வர முடியும். இடம் கொடுத்தாதான் நம்ம வர முடியும். இடம் கொடுக்கலன்னா நம்ம எங்க வர்றது? அப்ப அது வருவது அந்த இடம் கொடுத்து அது கருவாகி உருவாகி முழுமையா வரும்போது ஆனா பெண்ணானு பிறந்த பிறகுதானே தெரியும். அதான் மகப்பேரு மலப்பேரு மகாதேவனுக்கு தெரியாது இல்லையா? மேகம் திடீர்னு கூடும், ஆனா காத்து கிடைச்சு மழை வரும் நிலப்பும் மழை வராது. இங்க பெய்ய வேண்டிய மழை கட்டியமட்டத்தில் பெய்ய வேண்டிய மழை எங்க பெய்யும்? அப்படியே திருவாரூரை தாண்டி அப்படியே திருவாரூர்ல இப்படி அடிச்சு போய்க்கிறோம். அப்ப நம்ம அப்ப மழை பேரு மகப்பேரு மகாதேவனுக்கே தெரியாது. அப்ப நமக்கு என்ன தெரியும்? அப்ப என்னை பார்த்து நீ யாரு கேட்டா நான் என்ன சொல்றது? எந்த மீன் நான் சொல்றது சரியா தவற? சரியான விஷயம் தானே. அதுக்காக ஒருத்தவங்க பேசிக்கிறதுக்காக யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு அது சரின்றீங்க. அப்ப நீ யாரு? நீ யாரு? நான் மனுஷன். அப்ப உன்னை நான் என்ன மிருகம் நான் சொன்னேன். இப்ப நீங்க யாருன்னு சொல்லணும்ல. மனிதன் யாரு மனிதன்? எல்லாரும் மனுஷன் சொன்னா ஒத்துக்கிற முடியுமா? பிறந்தா அவனுக்கு பெயர் மனிதன் தானே. ஆனா பெண்ணா இருந்தாலும் மனிதர்கள். எல்லாரும் மனிதனாக முடியாது. அதுக்காக தர்மனும் தான் மனிதன், சகாதேவனும் தான் மனுஷன், பீமனும் தான் மனுஷன். ஆனா கண்ணன் தெய்வம் வழிபடுறான். அடுத்த வீடு தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா? கொடுமை கண்டு கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா? கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா? தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா? இவனே மனிதன். அதுதானே மனிதன். ஏழை பெண்ணின் சேலை தொற்று இழுப்பவன் மனிதனா? இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா? காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா? கற்பை மற்றும் கரன்சி நோட்டில் அடிப்பவன் மனிதனா? எடுப்பவன் மனிதனா? கொடுப்பவன் மனிதனா? கொடுப்பவன் எவனடா? அவனே மனிதன். அதுக்காக நான் மனுஷன் நீ சொன்னா நீ என்ன கொடுத்த? மனுஷனா பிறந்தா மனுஷன் தானே சொல்ல முடியும். கொடுத்தாலும் மனுஷன் கணக்கு தான், கொடுக்காட்டினாலும் மனுஷன் கணக்கு தான். பிறப்புன்னு பிறந்துட்டாலே அவங்க மனுஷ கணக்கு தான். ஒரு திண்ணையில ஒரு ஞானி ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டே இருந்தார். திண்ணையில சரி. அந்த வழியா நீ சொன்ன மனுஷன் எல்லாம் நடந்து போறாங்க. அவர் நடந்தும் போது ஞானி சொன்னாராம். என்ன சொன்னாரு? இந்த எருமை போகுது. எந்த எருமை போகுது? ஒவ்வொரு மனிதனா நடந்து போறத சொல்றீங்க. இந்த நாய் போகுது. ஏங்க யாரங்க அந்த ஞானிய உங்களை சொல்லல தம்பி, வீதியில மனிதன் சொல்றதுக்காக சொல்லுங்க. அப்புறம் ஒரு எருமை போச்சான். சரி. ஒரு கண்ணக்கரையில் ஒருத்தர் வரும்போது எருமை போகுதுன்னாரு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா பார்த்து யாரையும் மனுஷனா மதிக்காம ஆடு போகுது, மாடு போகுது, நரி போகுது, கழுத போகுது இருந்தாராம். அந்த வழியா வள்ளலார் தன் சீடர்களோடு வந்துகிட்டே இருந்தாராம். வந்தாங்க. அப்ப எந்திரிச்சு அந்த ஞானி எந்திரிச்சு கும்பிட்டு இதோ மனிதன் வள்ளலார பார்த்தோன்னே இதோ மனிதன் போகின்றான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாராம். அப்ப மற்றவங்கெல்லாம் பார்க்கல ஆடு மாடா தெரியும். அந்த ஞானிக்கு வள்ளலாரை பார்த்த உடனே இதோ மனிதன் போகின்றான். அப்ப அவன் தானே மனுஷன். மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்த மகான் அல்லவா? 9 வயதிலே வள்ளலாருக்கு திருத்தணி முருகன் கண்ணாடி முன்னாடி காட்சி தந்தது வள்ளலார் கதைகளே வருகிறது இல்லையா? அதான் சொன்ன மனிதர்களே மனிதர் உண்டு, மனிதர்களே மிருகம் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு அப்படின்னு இப்படி மனிதர்களா இருக்கிறாங்க. ஆனா உங்க இடத்துல எல்லாம் நல்ல
ஞானமுள்ள மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ரசிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்களா? அவ கல்லெல்லாம் மாணிக்க கல் ஆகாது, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகாது. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகனா வல்லினம் மெல்லினம் இடையினம். வல்லினம் என்பது கசட தவறு, மெல்லினம் என்பது இடையினம் என்பது எழல வளல. வல்லினம் என்பது தா, மெல்லினம் என்பது மீ, இடையினம் என்பது இல். மூணும் கேட்டால் தமிழ். தமிழ் 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 என்றால் அமிழ்து 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 என்று வரும். மரா 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 தமிழை பேசினால் எந்த மொழிக்கு இந்த ஒற்றுமை வராது. தமிழ் மொழிக்குத்தான் அந்த பெருமை வரும். அதனால்தான் எத்தையாபுரத்தில் பிறந்த உங்க நாட்டிலே பிறந்த முந்தாஜி கட்சிய கவிஞன் பாரதி சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிதாவர் என்றும் காணும் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி தமிழுக்குத்தான் அந்த பெருமை. எந்த மொழிக்கு 16 மொழியை அறிந்தவன் பாரதி. அத்தனை மொழியை தெரிந்திருந்தாலும் எத்தனை மொழியை நான் படித்திருந்தாலும் என் தமிழ் மொழிக்கு இடையிலான மொழி உலகத்துல எந்த மொழியும் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் தான் சொன்னான், சிந்து நதியும் மீசை நிலவிலே கேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் மாட்டி வைத்து தோணிகளோடு விளையாடி வருவோம் அப்படின்னு சொன்னவன் பாரதி. அப்படி வாதி கண்ட பூமியிலே எங்க அப்பா சொல்லி என் பெயர் நாரன் என்று பிறகுதான் நான் அறிந்தேன். நாரதா கேட்ட கேள்வி பதில் சொல்லிடுவோம். இவரு தெரியாமலே வாடிட்டேன். ஒரு நல்ல பாட்டை கேட்கும்போது அப்ப இவர் சிந்து நதியின் பாரதி சிங்கள தீர்விற்கோ பெரிய மனுஷன் கேட்கிறாரு. ஆக அவள் வருவாளா? எவள் வருவாளா? உன் தங்கை யாரு? பள்ளி
தானே? ஆமாங்க. பள்ளியை பார்க்கணும். அதுக்கப்புறம் யார் இருக்கா? என் புள்ளி இருக்கு. எவா புள்ளி? என்னைய கூப்பிட்டு இப்படி போற மாதிரி கத்துறிய? என்னன்னு தெரியாத தெரியாது. நாரத மகா முனிவர் நம்ம திணைப்புணத்துக்கு வந்திருக்காருமா. முனிவரா? ஆமா. அப்படின்னா யாரு தெரியாதா? பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையே. சுவாமி சுவாமி ததுமி தகிட ததுமி இதற்கு ஒரு ததுகி கிடப்பது இதற்கு ஒரு ததுகி கிடப்பது மடப்புற என்ன அவ என்ன கூட எடுத்துட்டு வர நீ சேர்த்து விடுற. நான் ஒரு ஞானி, நீ வந்தது யோனி. ஆனா ராமாயணத்துல வந்தா கூனி. வையுமா வாயில சாணி. பெண்மணியே, என் ஐயன் முருகனுக்கு ஞான பழத்தை கொடுத்தவன் நான் தான். தம்பி கூப்பிடா சாமி. என் ஐயன் முருகனுக்கு ஞான பழமே கொடுத்தவன் இந்த நாரத முனிவன். நீங்கள் உனக்கு என்ன பழம் வேண்டும்? எனக்கு வர வேண்டும். சாமி உங்க பழத்தை கூட கொடுங்க. ஏற்கனவே கொடுத்தாச்சுடா. கொடுத்தாச்சா? ஆமா. ஒரு பழம் தானே கொடுத்தீங்க. கொஞ்சம் ஸ்டாண்ட தூக்கி விட. இல்ல நீ விட. அவனுக்கு தெரியாது. வெளி சார்ந்த கோவை சம்பளம் எவ்வளவு எவ்வளவே, வெளி சார்ந்த எலும்பி சம்பளம் எவ்வளவு எவ்வளவே. ஆணைக்கும் மனுஷருக்கும் சரி. எங்க அம்மா கலைவாணி இன்னும் ஏற்கிரிவன்ட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு 16 பெற்று 16 இது 16 பெற்ற அளவுக்கு தாங்காதே சாமி. முட்டை போல ஒரு கோழி இந்த தடி முட்டையை போடுது. ஆமா, கோழி முட்டையை போட இப்ப ஒண்ணு கொட்டை. பெண்மணிக்கு இதுக்கு மேல பேசினா இடத்தை கொச்சப்படுத்திக்கலாம். அம்மா பார்க்கலாமா? ஆமா சார். அம்மா தங்கச்சி வள்ளி வாத்தா வாங்கம்மா. வாங்கம்மா. முடிச்சதுக்கு அப்புறம் அமைதியா பாட்ட தொடங்க. இப்பதான் பாடம் அமைதியா இதெல்லாம் தான் வரேன் அப்படின்னு. அப்பதான் நமக்கு சுதி நிர்ணயம் கிடைக்கும்.
என்று வருமோ எண்ணம் போல கண்ணன் வந்த அம்மம்மா பெண்ணை வாழ தன்னை தந்த அம்மம்மா கண்ணன் என்பது மோக வடிவம் ராமன் என்பது காதல் வடிவம் என்ன கண்டு வந்த அம்மா என்னை வாழ தன்னை கண்ணை கொண்டே கண்ணை கொண்ட அம்மா கையிலாமல் தாண்டவே அம்மா எண்ணம் போல கண்ணை வர அம்மா என்னை வாழ தன்னை தந்த அம்மா. தங்கச்சி, வணக்கம் வணக்கம் வணக்கம், வணக்கம். என்ன காரணம் எதுக்காக கூப்பிட்டீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, ஆமாம்மா. முகம் அப்படியே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம திணை மலர்ந்து இருக்கிறதே காரணம் என்ன? அது மலர்ந்திருக்கிறது. அது மலர்ந்தது நீ என்ன பாக்குற? எம்மா, முகத்தை மலர வை. நம்ம திரைப்படத்துக்கு நம்ம திரைப்படத்துக்கு நம்ம நாரத மகரிஷி நாரத மகோ முனி வராதவர் வந்திருக்காரு. வந்திருக்காருமா, வந்திருக்காரு. வராதவர் வந்திருக்காரா? ஆமா. இவர் வந்ததே இல்லையா? யார் இவர்? வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம் சுவாமி. அடியே நாரத மகாமுனிவர் இந்திராதி தேவர்கள் எதிர்ப்பு நார்களுடைய எல்லாசிகள் வீணை தாங்கி வந்திருக்கும் கலைவாணின் புத்திரரே வருக வருக உங்களிடத்தின் துன்புலக்கே வாழ்க. வருக 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 வருக. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. பாடு பண்பாடு பந்தாண்டரே வருகினர் பரமாகும் தவமுடியே வருகினர் பரமாகும் தவமுடியே அகமகிழ்ந்து போட்டுண்டோ தவமுடியே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. பாடு பண்பாடு பந்தாண்டரே நிகழும்
தான் பெற்ற மைந்தரை வருக, இசைக்கு இலக்கணம் வகுத்த இசைஞான வள்ளலே வருக, மலைராயன் புதல்வரை வருக, மாதவ செல்வரை வருக, உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகும் நாமா மாற்றும் வாக்கு சாதித்து மிகுந்தவரை வருக வருக. உமது வருகை நல்வரவாகட்டும். காரணம் என்பதால் பாமாலை பாடி பூமாலை தொடுத்து நான் உங்களை வரவேற்றிருக்கிறேன். எனது வரவேற்பை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் நாட்டு மக்களையும் என் அண்ணன் தம்பி அனைவரையுமே ஆசீர்வதிக்கும்படி பாடுவோர் பாடினால் பாடத் தோன்றும் என்று மாதிரி பாடுங்கள் சுவாமி. பெரியவர்களின் தரிசனம், பெரியவர்கள் தரிசனம் பாவ மோட்சணம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி என்னாலும் கண்ணி தமிழ் மண்ணிலே வாழ்க 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 என்று பெருவிக்கடல் நீண்டுவார் நீண்டாதால் இறைவன் அடி சேராதார் அப்படின்னா, கல்லை கட்டி கடலிலே இருந்தாலும் நற்றுணை யாவது நமச்சிவாயமே. நீ கல்லை கட்டி கடலுக்குள்ளே கட்டி தூக்கி போட்டாலும் ஆமா நமச்சிவாயமே என்ற மந்திரத்தை சொன்னால் எல்லாம் வந்து அதான் சொல்லுவான், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதில் என்னாலும் நீங்காதான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதில் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, சேவடியாண்ட குருமனிதன் அது சொல்ல குருமணி தாழ் வாழ்க அப்படின்னு அந்த சிவருமான் மேல நம்பிக்கை இருந்ததுனாலே கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறது அறிகின்றதுனால அந்த அவன் சொன்னவர் யார்? ஐயா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் தான் சொன்னார். அவரே ஒரு இறைவனையே வாழ்த்தக்கூடிய தன்மை யார்ட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. இவர் மாணிக்க வாசகர் சின்ன பிள்ளை, ஆனா இறைவன் யாரு? உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமான் இல்லையா? அப்ப பெரியவங்க சின்னவங்களை வாழ்த்தலாம், ஆனா சின்னவங்க பெரியவங்களை வாழ்த்தலாமா? வாழ்த்தினாரு. வாழ்க வாழ்க என்று. அதான் மாதீவினையும் மாலை மதியமும் வீதிரண்டலும் வெஞ்சிரவேனிலும் மூது வண்டரை பொய்கை போன்றதை ஈதம் என்றனை இணையடி நிலரே நிலையடி நிலரே அப்படின்னு வாழ்த்தினார்ல. அந்த பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? அப்படின்னா பக்தன் தான் பெரியவன். பக்தர்கள் இல்லை என்றால் அங்கே பகவான் ஆலயம் ஜொலிக்காதல்லவா? ஆலயத்தில் இல்லை. அதுதான் கேட்டா பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடலில் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டவன். ஆக அலைகடலோ குருமுனியின் கலசத்துக்குள் அடக்கம், குருமுனியோ கலசத்தை திறந்தவன், கலசமோ புவியில் திருமண், புவியோ அரவின் ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் திருநிரல் மோதிரம், உமையவளோ தொண்டருக்குள் அடக்கம், ஈசனுள் அடக்கம், ஈசனோ தொண்டருக்குள் அடக்கம், இறைவனோ தொண்டருக்குள் அடக்கம். அந்த தொண்டரின் பெருமையை சொல்ல முடியுமா? பக்தன் பார்த்து பகவானை கும்பிடும் பொழுது இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழ்ந்தாலும் மனிதன் படித்த சிலையில் தானே இறைவனே வாழ்கின்றான். அப்ப பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தன் தானே பெரியவன். அதான் நட்டகலை தெய்வம் என்று சுட்டி சுட்டி முணமுணவென்று நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சற்றுவன் கரிச்சுவை அறியுமோ அப்படிங்கிற மாதிரி நட்டகல்லை தெய்வம் நம்ம கும்பிடுறோம். ஆனா கல்லுக்குள்ளதானே இறைவன் இருக்கு, கல்லுக்குள்ளதான் தண்ணி இருக்கு. கல்லுக்குள் அதான் நீங்க சொன்னீங்க, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்ற மாதிரி எந்த கல்லை எடுத்தாலும் இறைவன் என்று நினைத்தாலே அந்த கல்லு வந்து இறைவனாய் மாறிவிடும். அதுக்காக கல்லிலேயே ஆண்டவனை சிலை வடிக்கிறார்கள் தெரியுமா? கல்லிலே கலைவண்ணம் கண்டாய். ஆமா, கல்லையும் கல்லை எடுத்து உரசுனா அது என்ன தீப்பொறி வர அப்ப இறைவன் ஜோதிமயமானவன். அதனால ஆதி அந்தமும் இல்லாத ஜோதி வடிவமாக காட்சி கொடுக்கிறார். அதுதான் இறைவன் ஜோதிமயமாக இருப்பதினால்தான் இறைவனை கல்லால் சிலை வடிக்கின்றார். அதனாலதான் அப்படி கல்லிலே ஏன்னா அது வெளியே அது மேல உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? செதுக்குறாங்க. சிற்பி செதுக்கக்கூடிய கல்லு காலால ஆமா செய்யறாங்க இல்லையா? அது எப்ப விடுவிசை ஆகிறதுன்னா கோவிலுக்குள்ள கருவறைகளை போகும் பொழுது ஆமா யாகங்கள் நடத்தி கும்பாபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் பண்ணும் போது 48 நாள் விரதம் இருந்து கும்பாபிஷேகம் செய்தார்கள். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமிக்கு அது வந்து உருவேற்றுவதுன்றது. அப்பதான் அதுல மெருகே ஆண்டவன் உருவேற்றுவது பிரதர்சனமாக. அப்ப வாசக்கல்ல கிடக்கிற படிக்கல்லத்தான் கிடக்கு. வாசக்கல்ல மிடிச்சுட்டு அந்த கல்ல கும்பிடுறோம். அந்த கல்லு புனிதமான இறைவனுடைய ஜோதி வடிவமான கல்லு. அந்த 2 கல்லுக்குமே சண்டை வந்து. அதெல்லாம் சொல்லுங்க. 2 கல்லுக்குமே சண்டை வந்துச்சு. 2ம் கல்லுதையா, 2மே எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு கல்ல படியில போட்டாங்க,
ஒரு கல்ல உள்ள போய் சிலை வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த படிக்கட்டுல இருக்க கல்லு சொல்லுச்சா, நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல, எல்லாரும் என்னை ஏறி மிதிச்சே மேல ஏறி போறாங்க. ஏறி மிதிச்சா ஒரு நீயும் கல்லு நானும் கல்லு, என்னை ஏறி மிதித்து உள்ளே வந்து என்னை போல் இருக்கிற உன்னையே கையெடுத்து வணங்குறாங்களே, நான் என்ன பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், உனக்கு என்ன அவ்வளவு பெருமை, எனக்கு என்ன இவ்வளவு பெருமை அப்படின்னு வந்து கேட்டுச்சான். அப்பதான் மேல இருக்க அந்த கல்லு என்ன சொல்லுச்சு, கடவுள் சொன்னாரு, நீ ஒண்ணு கவலைப்படாது, நான் பார்ப்பதற்கு ஓரிடத்திலே இருந்து என்னை பார்ப்பதற்காக வர்றாங்கல்ல, உன் மேல ஏறி எவன் ஒருவன் வருகின்றானோ அவன் உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய என்னை பார்க்கிறான். அப்ப உயர்ந்த இடம்னா எங்க, கீழ இருந்து மேல மிதிச்சு வர்றாங்கன்னா, உன்னை மேல ஏறி மிதிச்சு வரும் பொழுது என்னை பார்க்கின்றார்களே, அப்ப முதலிலே பெரிய ஆளா இருக்கிறது நீதான். அப்ப இறைவன் சொன்னாரா, என்னை சிப்பி சிலை வைத்தார், சிவலிங்கமாக சிலை வடிக்கும் போது அதை என்னை வச்சு அப்படியே சிலை வடிக்கும் போது வலிய பொறுத்துக்கிட்டேன். உன்னை என்னை மாதிரி ஆக்குன்னு நினைச்சான். ஆனா நீ சிலை வடிக்கும் போது உன்னால வலி தாங்க முடியாம நீ தெரிச்சிட்ட. என்னது நீ தெரிச்சிட்டு உடஞ்சு பொறுமை இல்லாம அதனால நீ படிக்கலாம் கிடக்குற. நான் பொறுமையா இருந்ததுனால தெய்வமா மக்களுக்கு நான் அருள். வாழ்க்கையில எது முக்கியம்? பொறுமை முக்கியம். பொறுமை இருந்தா எதையுமே சாதித்து விடலாமா? உலகத்துல அன்பாக எதையும் சாதிக்கலாம், அதிகாரத்தால எதையுமே சாதிக்க முடியாது. சாதிக்க முடியாது. ஆமா, ஏதோ நீயும் பெரியவே நானும் பெரியவே, உனக்கு என்னடா நான் வைபொருள் கேட்டா நல்லா இருக்கும். அது நல்லா இருக்குமா இல்லையா? ஒருவருக்கொருவர் குடும்பமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு யாரா இருந்தாலுமே கொஞ்சம் அனுசரிச்சு வாழ்ந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். இல்ல நீ தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய ஆளுன்னு அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? குடு இன்பம் கொடும் துன்பமா ஆகாதுன்னா அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கணும். அதனால இந்த இடத்துல என்னாலும் கண்ணி தமிழ் மண்ணிலே காகத்தின் புகழ்வாடி சித்திரமும் கைவழக்கம் செந்தமிழும் வைத்த ஒரு கல்வி மனப்பழக்கம் நித்தமும் நடையும் ஒரு நடைப்பழக்கம். நமக்கு தெரியாத அறிவு ஆடி வைக்கிற ஒரு 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 பாமரனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும்னு 1000 பேர் பேசலாம். அந்த ஆடு மேய்ப்பவருக்கு தெரியுமா, 100 ஆடு மேய்ச்சாலும் 2 ஆடு காணாம போச்சுன்னா அதுக்கே தெரியுமா, பக்கத்துல இருந்த ஆட காணா நமக்கு தெரியுமா, என்னடா கொம்பனை காணா கற்பனை காணா, ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சிருப்பாங்க. அவரு கும்பனக்கான கருப்பனக்கானம்னு எப்படி அந்த ஆட்டு வியாபாரிக்கு தெரியுது, அந்த ஆடு மேய்ப்பவருக்கு தெரியுது. அப்ப அந்த அடி வேணுமா? ஆடெல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி, வேற மாதிரியா இருக்க போது எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா வித்தியாசத்தோட பார்க்கறது யாரு? அதை மேய்ப்பவர் தான். கீதாரி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவை கொடுத்தான் ஆண்டவன். ஆக இறையறிவு உலகத்தை மேலான அறிவு. அதனால்தான் அறிவாளறிந்து நிர்வாளறிஞ்சும் அடியார்களின் இடைஞ்சலை களைவோனே, அழகான செம்பொன் மயில் மீது அமர்ந்த அலை வாய்கின்ற பெருமாளே அப்படின்னு பெருமாளுக்கு நிகரானவனே என் முருகா என் தெய்வமே அப்படிங்கிற மாதிரி உன்னை விட்டுரிமா வைத்து வந்தேன். பாடுவோம் பாடிவார் ஆடத்தோடும் பாலுடல் சீர்கலி சீர வேண்டும், கலைகளை தெய்வமாய் கண்ணீரோ பாடுவோம் கவிகளும் கூறிய
என்ன ஒரு பாடல் அதான் எப்பொருள் யார் யார் வாய்க்கே அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது தவம் பிரதிபலிக்கும்னா ஒரு ஆள் போதும். ஆமா, தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர், சகலத்துக்குமே ஐவர் அப்படின்னா தவம் பண்ணா ஒரு ஆள் போதும். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பது போல அந்த தவம் பண்ணா ஒரு ஆள் போதும். ஆனா தமிழை பேச வேண்டும் என்றால் கற்றறிந்த அறிஞர்கள் 2 பேர் பேசணும். கற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் செய்தால் போல கற்றாரை கற்றோரை காமுரு 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 காமுருகா என்று முருகனையே தூத்திக்கிட்டு தேடாமல் செல்வம் பெறும் நாடு இந்த சோழ வளநாடு. சோறுடைத்துனா சோறு இல்ல, நாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி நாடு சோழ நாட்டு மட்டுமல்ல பாண்டிய நாட்டிலேயே யானை கட்டி போரடிச்சிருக்காங்க. கரும்பு தின்னு கூலி கொடுத்த நாடு நம்மளுடைய நாடு இல்லையா? தொண்டை நாடு. தொண்டை நாடு. நாடு தொண்டை நாடு. உங்க ஊரு? எங்க ஊர் சிற்றூர். நிலம் குறிஞ்சி நிலம். தந்தையின் பெயர் நம்பி. தாயின் பெயர் நங்கை மோகினி. உன் பெயர் வள்ளி. செய்ய வந்திருப்ப அவளுக்கு நீங்கள் அமைத்திருப்ப பரன் அமர்த்திருக்கிறேன். குலக்கடவுள் முருகப்பெருமான். நல்லா போச்சா? எல்லாம் போச்சு, வாடு விடுதான் போகலையோ? ஆமா, அது நல்லா இருக்குது. ஆமா, சொல்லி நீ பூதியா போயிட்டியா? இல்ல அந்த மாதிரி எனக்கு யாராவது பேசுனா என்ன அப்படின்னு கேட்டு, ஏன்னா மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்ல. அதை சொல்ல வேணான்னு பார்த்தேன். வாழும் முறை கூட வருவது இன்பமும் துன்பமும் இல்லையா? போனால் வராது மானமும் உயிரும். அதனாலதான் கொஞ்சம் கூட இறக்கவே இல்லாம நடந்துகிட்டான். யார் நடந்துகிட்டது? அவன் தான் துச்சாதனே. சரி, யார? பாஞ்சாலி 3 நாள் வீட்டுக்கு விளக்காகி இருக்கக்கூடிய பெண்ணை முடிய பிடிச்சி தரல இழுத்துட்டு வாடா அவளை. எல்லாம் 5 பேர் அடிமை ஆயிட்டாங்க. நீ நானே ராஜா நானே மந்திரின்னு சொன்னானா இல்லையா துரியோதனன்? ஒருதான் துச்சாதனை கூப்பிட்டு 5 பேர் இங்க இருக்காங்க, எங்கடா பாஞ்சாலி அப்படின்னு 3 நாள் வீட்டுக்கு விளக்கா இருக்கக்கூடிய பெண்ணை தொடலாமா? தொடக்கூடாது. எவ்வளவு பெரிய பழி பாவத்தை செஞ்சான். அதனால ஒவ்வொரு விரலா பிச்சு பிச்சு எரிஞ்சான். சரி, இந்த கைதானே பொண்டாட்டி. ஆமா அப்படின்னு அந்த மாதிரி முற்பகை செய்யும் பிற்பகல் விளையும். அரசன் நன்றி கேட்டால் தெய்வம் நின்று கொள்ளும். அப்பதான் தெய்வம் நின்னுகிட்டே பாத்துக்கிட்டு பேசாம இருந்துச்சு. நின்னுட்டு பேசாம இருந்தா அதுக்கு யார் காரணம்? கிருஷ்ண பரமாத்மா அவர் இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு. சேலை வச்சு உருவிக்கிட்டே இருக்கான்.
அப்படி உருவிக்கிட்டே இருந்த பொழுது அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா இல்லையா? கூப்பிட்டா என் மானத்தை காக்க நீயாவது வரக்கூடாதா? கூப்பிட்டோன்னே அவர் போனாரா? இந்த 5 ஆம்பளைகளை என் குருவிங்க எனக்கு என்னன்னு நிக்கிறாங்களே அப்படின்னு கூப்பிட்டாரு. அவ கூப்பிட்டாளே, ஆனா போனாரா? போகல. ஏன்? எப்படி கூப்பிட்டா? நம்பிக்கை இல்லாமல் கையை வைத்துக் கொண்டு கண்ணா என்னை காப்பாற்று, கண்ணா என்னை காப்பாற்று அப்படின்னா. இறைவன் மேல எப்பவுமே நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாம எதுவும் செய்ய முடியுமா? கடைசியில 2 கைகளை எடுத்து கண்ணா காப்பாற்று, அண்ணா காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனேனா அங்க இருந்து வந்து தன்னுடைய ஆடையை கொடுத்து அவர் காப்பாற்றினார். அப்ப இறைவன்கிட்ட பேசும்போது எப்ப நம்பிக்கையோட இருக்கணும். அதுவும் சும்மா அவர் காப்பாற்றல, ஏற்கனவே கொடுத்தா. ஆமா, ஏற்கனவே செய்யநன்றியே இணையும் காப்பாற்றுன்னு கொடுத்தனாலதான் இவர் திருப்பி கொடுத்தாரு. சகோதரி சொல்லுங்க, நீயாவது கிழிச்சு கொடுத்த, நாங்க கிழியாத ஆடை கொடுத்தேன். எப்படி கொடுத்த? நான் வட்டியோட சேர்த்து கிழியாம கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கலரு கலரா அந்த கிழியாத ஆடைன்ற மாதிரி கிழியாம கொடுத்தாரா இல்லையா? லீலாம்பரி ராகம் உனக்காக லீலா ஒன்றும் சொல்லாமல் போவாயோ என் கலா அப்படின்ன மாதிரி அந்த லீலாம்பரி அப்படிங்கிற ராகம் மாதிரி நீல கலரும் கொடுத்தாரு, புளு கலரும் கொடுத்தாரு. அவர் ஏதோ ஒண்ணுல கொடுத்துட்டாரு, அதோட விடுங்க. என்னத்துக்கு பிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதுல கொடுத்தாரு, இதுல கொடுத்தாரு. அதே போல அதுக்குள்ளே அவர் பச்சை நிறமான ஒரு புடவையும் கொடுத்தார். பச்சை நிறம் அவனுடைய திருமேனி அல்லவா? அவருடைய திருமேனிக்கு தகுந்த மாதிரி பச்சை ஆடை கொடுத்திருக்கிறார். ஒரு நேர குளத்துக்குள்ள கண்ணன் பாண்டவர்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த பீவி என்ன பண்ண கொஞ்சம் கேட்டக்காரன், இந்த கிருஷ்ணன் பெண்கள் குளிக்கும் போது துணியை உருவிட்டு போய் மறந்து உட்காந்து வந்தானே. சரி, இவன் இன்னைக்கு நம்ம உருவோம் துணியை ஏன்னா சாதாரணப்பட்டவரா கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு என்ன பண்ண பீமே, அவர் கட்டியிருந்த இடையாடையை உருவிட்டு போயிட்டாங்க எல்லாரும். இவர் தண்ணிக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்ணாரா, தண்ணிக்குள்ள இருந்தவர் என்ன பண்ணாரா, பேச்ச கேட்காதீங்க, வெளியே வராம குழந்தைக்குள்ளேயே நின்றாராம். அதை அறிந்தாள் யாரு? பாஞ்சாலி அறிந்தாள். இந்த கண்ணு குளிச்சு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, இவர் கிணத்துக்குள்ளே, இவர் மட்டும் வரலையே, தண்ணிக்குள்ளேயே நிக்கிறாரு. என்ன காரணம்? ஏன் இருக்கீங்க கண்ணா? அதான் பெண்களுக்கு மதிநுட்பம் ஜாஸ்தி. அதனாலதான் பின்னால வருவதை முன்னால் அறிந்தவர் கண்ணனாக இருந்தாலும் கண்ணன் சகோதரிக்கு அந்த எண்ணம் இருக்கணும். அதனால என்ன பண்ண நினைச்சுட்டா, ஆஹா எங்க கண்ணன் என் அண்ணன் ஆணை இல்லாமல் தான் குளத்துக்குள்ளே நிக்கிறார் என்று அறிந்து அவர்தான் கண்ணா அப்படின்னு தன்னுடைய ஆடையை கிழித்து கொடுத்தாளாம். அவர் கிழித்து கொடுத்தாள், அவர் கிழியாமல் கொடுத்தார். கரையில வந்து சொன்னாராம், குளத்திலிருந்து எந்திரிச்சு வந்து, சகோதரி தக்க சமயத்தை என் மானத்தை காக்கணுங்கிறதுக்காக சேலை கரை கட்டை கிழித்து என் மானத்தை காப்பாற்றினார். அதே போல உனக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது உன்னுடைய மான மரியாதை சகோதரனாக இருந்த நான் உன்னை காப்பாற்றுவேன். அதனாலதான் கிருஷ்ணனை ஆபத் பாந்தகன் அநாத. அதனால அண்ணா அண்ணான்னு கூட்ட பொழுது கொஞ்சம் பொறுமையாக வந்து அப்படி கிழியாத ஆடையை கொடுத்து திரௌபதியின் மனத்தை காத்தவன் கண்ணன். பாத்தீங்களா? ஆமா, அதனால அப்பேற்பட்ட ஆள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, அர்ஜுனன் நல்ல பெரிய வீராதி வீரன் தான், வெள்ளி எல்லாம் விடக்கூடியவர் தான். அர்ஜுனன் சாதாரணப்பட்டவர் கிடையாது. அர்ஜுனனை காட்டில வில்வித்தையில சிறந்தவன் யாரு? ஏகலைவன். ஆனா அந்த கிருஷ்ணருக்கு ஒரு வஞ்சகத்தை பாத்தீங்களா? கிருஷ்ணருக்கு ஒரு வஞ்சகத்தை பாத்தீங்களா? அர்ஜுனன் நல்லா வில்லு விடுவான், ஏகலைவனும் நல்லா வில்லு விடுவான். ஆமா ஆமா. ஆனா அதே மாதிரி இந்த 5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவ். இவங்க 5 பேரை காட்டுல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதுல பெரிய ஆள். கடைசியில இருக்கக்கூடிய சகாதேவன் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஒவ்வொருத்தருக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, தர்மனுடைய தேரு தரையை ஒட்டி நகராதான், அந்த இடத்திலே வறண்டு அவன் வந்து வில்வித்தை வருவான். யாரு? தர்மன். ஆனால் பீமன் எப்படி தெரியுமா? பீமன் அவனுடைய தன்மை வேறு. அவர் எப்படி? அவன் கதாயத்தை எடுத்தான்னு வைங்க. சரி, 1000 ஆணைகளுக்குரிய பலம் அவன்கிட்ட இருக்கு. 16,000 யானைகள் பலம் கொண்டவன் பீமன். அப்படியா? இருந்தாலும் அவன் கூட சில நேரம் தயங்கி நின்றான். துரியோதனுக்கு பீமனுக்கும் சண்டை வருகிறது. 2 பேரும் சண்டை போடுகிறார்கள். ஆனால் பீமனை காட்டிலும் பெரிய வீரன் துரியோதனன். சும்மா பெரிய வீரே
பரவாயில்ல இல்ல சாமி, அதெல்லாம் எல்லாருமே வஞ்சகமா தான் கொண்டாங்க துரியோதன. அப்படி வஞ்சகமா கொண்டதுனாலதான் இவங்க எல்லாம் நரகத்தின் வழியாகத்தான் சொர்க்கத்துக்கு போனாங்க. ஏன்னா தர்மனா இப்ப தர்மனுக்கு தர்மன் பேர் இருந்துச்சு, அது பட்டம் தானே. தர்மனுக்கு தர்மன்றது பட்டம் தானே. கரம்சிங் காந்தி என்பவர் பெயர் தான் உண்மையான பெயர். யாரு? கரம்சிங் காந்தி என்பவர் கடைசியில மகாத்மா காந்தி ஆனார்ல. ஆமா, அது மாதிரி யூஸ்டரன் அப்படின்றது அவருடைய பேரு. யூஸ்டரன் அப்படின்றது அவருடைய பேரு. ஆனா அவருக்கு பட்டம் தர்மன் என்று சொல்லக்கூடிய, அதுதான் தர்மர்னு சொல்றோம். அதே மாதிரி திரௌபதிக்கு ஒரு பேர் இருக்கு. எல்லாரும் திரௌபதி பாஞ்சாலி அப்படின்னு சொல்றோம். ஆனா அவளுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன பேருன்னா கிருஷ்ணனை. கிருஷ்ணனை அப்படின்றது ஏன்னா கிருஷ்ணனுடைய தங்கச்சி என்பதாலே அவருக்கு கிருஷ்ணனை என்று பேர். அதே போல நகுலனுக்கு என்ன பெருமைடான்னா, இவங்க 3 பேரை காட்டு ரொம்ப அழகன் யாருன்னா நகுலன். எத்தங்கண்டி குதிரையாக இருந்தாலும் ஏறி அடக்கிக்கிறான். ஆமா, அடங்காத குதிரையை கூட அடக்குபவன் நகுலன். அவனுக்கு அந்த திறமை உண்டு. அதே போல சகாதேவனுக்கு என்ன திறமைன்னா, வாழ்வீச்சிலே எம்ஜிஆர் மாதிரி சண்டை போடுவார். வாழ்வீச்சில சண்டை போடுவாருன்னு சொல்லுங்க. அந்த காலத்துல இங்க எம்ஜிஆர் இருந்தாரு. அதே போல சாஸ்திர சமுதாயத்துல வல்லவன். ஆனா என்ன பண்ற, வல்லவனுக்கு வழுக்கும் மாதிரி அவனுக்கும் ஒரு நாள் இந்த சாஸ்திரம் கை கொடுக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, சகாதேவன் என்ன பண்றாரு, கிருஷ்ணன் கேக்குறாரு சகாதேவன், நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அவர் சொல்றாரு, நாங்கள் 5 நன்றாக இருக்க வேண்டும். யாராரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். நாங்க 5 பேரும் நல்லா இருக்கணும், அந்த ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா, மறுபடியும் கிருஷ்ணன் கேட்கிறாரு, மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், யோசனை பண்ணி சொல்லு, நீங்க 5 பேர் மட்டும் நல்லா இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சுவாமி, நாங்க 5 பேர் நல்லா இருந்தா போதும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டாரு. அப்படியே அவரு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்டே அழுதாராம். உனக்கு மூத்தையும் ஒருத்தர் இருக்காண்டா, அது தெரியாம போசேடா உனக்கு அப்படின்னு சொல்லி அழுதாராம். கடைசியிலே கர்ணனாகப்பட்டவன் இறக்கவில்லை. அம்பெல்லாம் பாந்து இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் குந்தி தேவி ஓடி வந்து அவனை தூக்கி தன் மடியில வைத்து, நான் பெற்ற என் மகனே கண்ணா அப்படி கர்ணான்னு அழுதாளாம். அப்படி அழுகும் போதுதான் சகாதேவன் பாக்குறான், இங்க வர்றா, நமக்கு முன்னாடி மூத்தவன் இருந்திருக்கிறான், ஆனா இது நமக்கு தெரியாம போயிருச்சு. என்னதான் இருந்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் எது படித்திருந்தாலும் கர்ணன் தான் மூத்தவன் என்பது நான் அறிய முடியவில்லையே, அப்புறம் எதுக்குடா நம்மெல்லாம் என்ன இருந்து என்ன பண்ண. அதுக்குத்தான் சகாதேவன் நினைத்திருந்தால் அன்று கர்ணனை காப்பாற்றி இருக்கலாம். உண்மை இருந்தாலும் அவன் தெரியாமனு இல்ல கேட்கிறான். என்னைக்கு எங்க அண்ணன் மூத்தவன் கர்ணன் இருக்கிறதான் அவன் தான் மூத்தவன் என்பதை என் தாய் குந்தி தேவி மறைத்தாரோ, இனிமேல் பெண்கள்கிட்ட ரகசியம் தங்காது, ரகசியம் தங்காது. அதனாலதான் இன்னைக்கு பெண்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னோம்னா உளுந்து ஊறக்குள்ளே ஊரா தெரிஞ்சு போகும். ஆமா, யாருக்குமே தெரியக்கூடாது நினைப்பா, நான் ஊரே தெரிஞ்சு போகும். அதான் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அகமும். கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம். இயல் எத்தனை கலை இருந்தாலும் நாடக கலைதான். இயல் என்பது நாடக கலையாக பண்ணினால் நாடக கலை சிறந்தது. கொலையா பண்ணா அப்படித்தான் இருக்கும். அந்த பாவத்தை நம்ம நீதான் சுமக்கணும். அதாவது கலையை சேர்ந்த இலக்கிய நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ இல்ல யாரு என்ன ஆசைக்குன்னா தமிழுக்கு. பேசிக்கிட்டே வர இருப்போம். நாம் பேச தனிமரம் தப்பாகுமா? ஆமா, 2 பேரும் பேசினா தான் நல்லா இருக்கும். 2 பேரும் கற்றறிந்த இருவர் கலந்து பேசணும். இல்லன்னா இங்கே விட்டு நம்மளே வச்சிருந்தா நல்லா இருக்காது. அதுக்கு தான் தமிழ் பெண்ணே தமிழ் பெண்ணே தமிழ் படித்தாயா அப்படின்னா, தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேனே அப்படின்னா தேனை கொண்டே காதுல ஊதுனா நல்லா இருக்குமா? தேனை உண்ணல் பருகல் நக்கள் அறுசுவை. அறுசுவையில பழத்தை மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும்னா கடிச்சு சாப்பிடணும். மாம்பழத்தை கசக்கி சாப்பிடக்கூடாது, கடிச்சு சாப்பிடணும். சரி. சாதத்தை அள்ளி சாப்பிடணும். சாதத்தை அள்ளித்தானே சாப்பிடணும். அதே போல தண்ணியே அப்படி பருகணும். ஏன் அண்ணாந்து குடிக்கிறோம்? ஏன் அண்ணாந்து குடிக்கிறீங்க?
இந்த மழையை தருபவன் வருண பகவான். அதனால அந்த வர்ண பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக தண்ணியை மேலே எடுத்து குடிக்கிறோம். நீ சொல்றது சரி. அதே ஆனா சில பேரு தண்ணியை குடிக்க கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிறாங்க. அதவன் சீக்கிரம் கண்ணம் போட போறேன்னு அர்த்தம். உலகத்துல சாப்பிட்டவனும் கண்ணை மூடுறேன், சாப்பிடாதவனும் கண்ணை மூடுறேன். சாப்பிட்டவன் ரொம்ப நாளைக்கு இருக்கான், சாப்பிடாம இருக்க திடீர்னு மாரடம் வந்து செத்து போயிடுறேன். என்ன பண்றது? அதெல்லாம் அக்கா ஒருத்தர் கேட்டாரா, ஒரு 18 வயசு வயது கேட்டாரா, தம்பி தினம் இப்படி சிகரெட் குடிக்கிறீங்க, ஒரு சிகரெட் ஒரு சிகரெட் என்ன விலை விற்கிது? குறைஞ்சது 8 ரூபா 12 ரூபா இல்லையா? அப்ப வருஷத்துக்கு 10 ரூபா மேனிக்க பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிக்கிறேன், 150 ரூபா. அப்ப வருஷத்துக்கு என்ன ஆகுது? 30 நாளைக்கு என்ன ஆச்சு? 1500. இப்படி வருஷத்துக்கு இவ்வளவு பணத்தை நீ குடிக்காம இருந்தீங்கன்னா மிச்சம் பண்ணிடலாமே. என்னங்க அப்படின்னு சொன்னோன்னு, ஐயா நீங்க உங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது, உங்கள்ட்ட நீங்க எனக்கு நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், போயிட போட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், நான் அதெல்லாம் செய்ய கிடையாதுப்பா. அப்ப இப்ப உங்க கையில எப்படி குறைஞ்ச ஒரு 50,000 இருக்குதுமே அப்படின்னு கேட்டாங்க. அதான் ஒரு பைசா கூட இல்லடாங்க. இதுல என்னத்துக்கு எதுக்கு? மிச்சப்படுத்துறது மிச்சமா இருக்கிறது அதனுடைய பயன்தான். கலிகாலம், இந்த கலிகாலத்துல அநியாயம் அக்ரோம் நீங்க சொன்னது மாதிரி அந்த குடிக்கிறது இந்த குடிக்கிறது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு பெரிய பாறையா இருக்குமா, ஒரு பெரிய கழிப்பாறையாக இருக்குமா. இந்த அநியாயம் அக்கிரமோ திமிரு அந்த குடிக்கிறது எல்லாமே சேர்ந்து பெரிய அக்கிரமமாக இருக்குமா. அது கூட என்னாச்சு, பெரிய மலையாக மாறி மேல இருந்து உருண்டு வந்துகிட்டே இருக்கு, மேல இருந்து உருண்டு வருது. அது வந்து கீழே பூலோகத்துல விழுந்துருச்சுன்னா இந்த பூலோகமே அழிஞ்சிரும். ஏன்னா கலிகாலம் இல்லையா, நம்ம தீமைகள் வந்து அந்த பூலோகமே அழிஞ்சிரும். அப்படியே வரக்கூடிய அந்த பாறை வந்துகிட்டே இருக்கு. மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இப்படி வந்துகிட்டே இருக்கே, என்ன செய்யலாம், இப்படி வந்துகிட்டே இருக்கே, என்னடா செய்யலாம் சரி நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன செடியாகப்பட்டது அந்த பெரிய பாறையை தடுத்து நிறுத்தியதாம். ஒரு சின்ன செடி அவ்வளவு பெரிய பாறையை தடுத்து நிறுத்தியது. அப்பதான் அவங்க கேட்டாங்களா, என்னப்பா இவ்வளவு பெரிய பாறையை எப்படி அந்த சின்ன செடி நிப்பாட்டுது அப்படின்னா, அந்த பாறை யாரு? கலிகாலம் அக்கிரமம் அநியாயம் பண்றது அது. ஆனா அந்த சின்ன செடி இருக்கு தெரியுமா, அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது. ஆன்மீகம் இறைவனை வேண்டினால் எவ்வளவு பெரிய அக்கிரமம் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடியது யாருன்னு கேட்டா அதுதான் இறைவன், அதுதான் ஆன்மீகம். அதனாலதான் உலகத்துல எல்லாரும் அதிகமா இந்த வருடம்லாம் ஒரு கடந்த 2-3 வருடங்களாக கும்பாபிஷேகம் அதிகமா நடந்துட்டு. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்படித்தான் ஒரு ஜோசியர் இருந்தாரு சாமி. ஜோசியர் நல்லா ஜோசியம் பார்ப்பாரு. அவர் ஜோசியம் பார்த்தாருன்னா அது சரியா நடக்கும், வாக்கு தகராது. அப்பேற்பட்ட ஜோசியர், அந்த ஜோசியத்தை ஒரு பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தன் ஜோசியம் பார்க்க வந்தான். தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஜோசியம் பார்க்க கொடுத்தான். பார்த்து, ஐயா என்னப்பா பார்க்கணும், உனக்கு என்ன கல்யாணத்தை பத்தி கேட்கணுமா, குழந்தைய பத்தி? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் பக்கத்து ஊர்ல ஒரு 10 ஏக்கர்ல இடம் வாங்கி போட போறேன். 10 ஏக்கர்ல இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வீடு கட்டணும், நிறைய ஆசைகள் இருக்கு, அதெல்லாம் நடக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஜாதகத்துல அப்படின்னு சொல்ல இவர் ஜோசியர் வாங்கினாரு. வாங்கி இப்படி ஜாதகத்தை பார்த்து இப்படி அமுத்திட்டு, தம்பி இந்த ஜாதகத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வாங்கினாரு. எத்தனை நாள்? 10 நாள் கழிச்சு வாங்கினாரு. உடனே இவர் சொன்னாரு, எங்க ஊர் பக்கத்து ஊர் தாங்க, நான் ஏன் 10 நாள் கழிச்சு வரேன், நாளைக்கே வர்றேன். இல்லப்பா நான் 10 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன், 10 நாள்ல ஊர்ல இருக்க மாட்டேன், அதனால நீ போயிட்டு வா அப்படின்னு ஜாதகத்தை வாங்கிட்டு போயிட்டான். பொண்டாட்டி வந்தா, என்னங்க இது அக்கிரமமா இருக்கு, அந்த ஜாதகத்தை பார்த்து எனக்கு ஏதாவது காசு பணம் கிடைச்சிருக்கு நமக்கு, நம்ம 10 நாளைக்கு எந்த ஊருக்கு இங்க போக போறான், நான் எனக்கு சொந்த ஊரு இது, எங்க ஆத்தாப்பே இங்க இருக்காரு, எல்லாமே இங்க இருக்கு, நம்ம எதுக்கு வெளியூர் போக போறா, எதுக்கு இப்படி சொன்னீங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னா, அவன் வந்தது ஆசையோட 10 ஏக்கர் இடம் வாங்கி போடணும், வீடு கட்டணும் அப்படின்ற ஆசையோட வந்தா. ஆனால் அவனுடைய விதி என்ன, இன்று இரவே அவன் இறக்க வேண்டும் என்பது விதி. இது எனக்கு தெரியும், அவன்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா, பாவம் இல்லையாவே. அதனால போயிட்டு 10 நாள் கழிச்சு உயிரோட இருந்தா வாடான்னு அனுப்பி விட்டேன்னாராம். போயிட்டான். போனவே ஒரு பாலடைந்த மண்டபத்துல படுத்திருக்கான். கொஞ்ச நேரம் ஆச்சு, விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே அந்த ஜோசியர் மனைவி தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கான். தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கும் போது அவன் திரும்பி வர்றான்.
திரும்பி வந்தோடனே இவ பார்த்தா, ஐயோ நம்ம வீட்டுக்காரர் சொன்னா சரியா இருக்குமே, அவரு நேத்து இரவே இவனுக்கு இறப்புன்னு சொன்னாரு, இப்படி வர்றானே, ஒருவேளை ஆவியா இருக்குமோ, ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு பயப்படுறான். பயந்து அவளை கூப்பிட்டு வேற வீட்டுக்குள்ள போய், எங்க நேத்து சொன்னீங்கல்ல அவன் வர்றாங்க, ஐயோ பாவம், எந்த சொர்க்கத்துல இருக்கானோ நரகத்துல இருக்கானோ, அவன் எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டுலதான் இருக்கான், இங்க வந்து பாருங்க அப்படி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவன் உட்காந்துருக்கான். டேய் நான் உடைய என்ன சொன்னேன், 10 நாள் கழிச்சுதானே வர சொன்னேன், இப்ப எதுக்கு வந்த? அப்படித்தான் நினைச்சு போனேன், ஒரு மாடஞ்ச மண்டபமா இருந்துச்சு, இரவு நேரம், அது பாதை தெரியல, இருட்ட ஒரே இருவே இருந்துச்சு, அதனால பேசாம கொஞ்ச நேரம் படுத்துட்டு போவோம் அப்படின்னு படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துல மின்னல் அடிக்குது, அந்த காலத்துல விளக்கெல்லாம் கிடையாது இல்லையா, மின்னல் அடிக்குது. இந்த மின்னலுடைய வெளிச்சத்திலே அது ஒரு கோயில் என்பதை தெரிந்து கொண்டேன், அதனுடைய சிவ ஆலயம் என்பதை தெரிந்துட்டேன். தெரிஞ்ச உடனே சிவ ஆலயத்தை பார்த்து, சிவபெருமானே உன்னை இப்படி போட்டு வச்சிருக்காங்களே, உனக்கெல்லாம் நல்லது செய்யணுமே, உனக்கு ஒரு அதாவது தூய்மைப்படுத்தணுமே, உனக்கெல்லாம் நல்லது வர்ணம் பூசணுமே அப்படின்னு நினைச்சவன் தூங்கிட்டான். அந்த தூக்கத்திலேயே அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கெல்லாம் வர்ணம் பூசி அதை கும்பாபிஷேகம் செய்து விளக்கு ஏற்றி தூப ஆராதனை செய்து இப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தால விடுந்துருச்சு. விடுஞ்ச உடனே அங்க இருந்து வந்துட்டான். அப்பதான் அவர் சொன்னாரா, எனக்கு இப்பதான்டா தெரியுது நீ ஏன் உயிரோட இருக்கன்னு. எவன் ஒருத்தன் கனவாக இருந்தாலும் நினைவாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் செய்து வைக்கின்றானோ அவனுடைய மரணமாக பற்றது தள்ளி போகும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் போடா அப்படின்னாராம். அதனாலதான் ஆற்று வியாபாரியாக இருந்த சின்னையா என்பவன் காளி கோயிலே அன்றாடம் இப்படி காளி கோயில் ஆத்தா கோயில இப்படி கற்பூர தீபாரணை இல்லாமல் தீபம் இல்லாமல் இப்படி கோவிலே வறண்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு தினசரி ஆடு மேய்ப்பது, மாலை பொழுதிலே கிளியாஞ்சிட்டியில எண்ணெயை ஊற்றி அந்த காளிகா தேவிக்கு விளக்கேற்றி வைத்தார். அப்படி விளக்கேற்றி வைக்கும் பொழுது அவனுடைய அருளிலே மெய்மறங்கி அந்த பாவரனாக சின்னையா என்பவனுக்கும் மகாகவி காளிதாசனாக ஒன்னாவது உன் கவிதை வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆடி வைக்கக்கூடிய சின்னையா என்ற அவளுக்கும் பக்தி மார்க்கத்தை தந்தவள் யார் என்றால் அவள்தான் எங்க அம்மா காளிகா தேவி. அவதான் மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் வந்த மனமே, மரங்கமா முனிவரின் மாதவ செல்வியே, மாதுளன் சிவந்த விழியே, ஆணி பொங்கத்திலே அரியாசனத்திலே என்னை அரசால வைத்த தேவி காளிகா தேவியே, ஓமினும் எழுத்திலே என்னுடைய நாவிலை பிரணவத்தை தந்த காளியே அப்படின்னு தாய் எட்டடி வாஞ்சா குட்டி காளியாரே எப்படி பாமனாக சின்னையனுக்கு அறிவுறிந்தாரோ பிற்காலத்திலே அரவையாளருக்கு அவள் பெற்ற மகன் ஆறுமுகன் திருவண்ணாமலையிலே இருந்து விழுகக்கூடிய அருணகிரியாருக்கு ஓம் என்ற மண்டலத்தில் உருளையோடு அப்படின்னு திருப்புகளை ஓத வைத்தார் இல்லையா. அப்ப தாய போல பிள்ளை நூலை போல சேலை. அப்ப இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாவமா இருக்கிறவனுக்கும் பக்தியை அளிப்பவள் அந்த பராசக்தி, அந்த இறைவன், அந்த இறைவி. அந்த மாதிரி சீரை வளரும் போதே வெள்ளம் வளர்ந்தது, அந்த மாதிரி பிறந்த போதே தாலி பிறந்தது. அப்படி அந்தாலே இடத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். கர்ணன் பிறந்த போது கவச குண்டலம், கர்ணன் பிறக்கும் போது கவச குண்டலம் இடத்துக்கு வந்துட்டீங்க. கண்ணகி என்னைக்கு 16 வயசுல வந்தாலும் இன்னும் அந்த இடத்துல அப்படியே தெய்வத்தின் அருளால இன்னும் நிக்கிறோம்னா அது சரி. இதெல்லாம் என்ன இறைவன் கொடுத்த வர என்னால் ஆகக்கூடிய காரியம் அல்ல. சரிங்க சார். மக்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். ஐயா கர்ணன் பேர் வச்சது யாருன்னா, அதாவது 2 வயதிலே ஒரு, அதாவது சொல்லுவாங்க ஓரற்றி ஆடாத ஆட்டம் ஈரட்டு உங்ககிட்ட கட்டுங்களா. எங்கிட்ட கேள்வி கேட்டவர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி கேட்கணும்ல உட்காந்துக்கிட்டு. நம்ம கட்டையம்பட்டி பொறுத்த வரைக்கும் போதும் ஞானமான மக்கள். இந்த 4ஆம் ஜாமத்துல இவ்வளவு பேர் விழிச்சு நாளத்தை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அப்படி கேட்கணும். சும்மா எனக்கு என்ன குமாச்சி உட்காந்துக்கிட்டா நல்லா இருக்குமா? அப்ப தவழ்ந்து கொண்டு இருந்தாராம். அந்த வழியா துர்வாச மொழி வந்து கொண்டு இருந்தாராம். யாருக்குமே பிள்ளைய பார்த்தா தூக்கி முத்தம் கொஞ்சம் ஒரு என்ன வருமா இல்லையா? ஒரு குழந்தையை பார்த்தா கர்ணன் தவழும் பொழுது அப்படி குழந்தை கர்ணா, குழந்தையே இல்ல கர்ணான்னு முதல்ல சொல்ல அப்படி கூப்பிட்டாரா.
கூட்ட ஒண்ணு இன்னமும் கேட்கிறாங்க நினைச்சு கதை தலைகளை சுற்றி இந்த நவமணி சுற்றியை எடுத்து அப்படி குளிச்ச ஒண்ணு பட குழந்தை தூக்கலாம்னு நம்ம கூப்பிட்டா தலைகளை சூடி இருந்த அந்த சூடாமணி எடுத்து கையில கொடுக்கிறாரு, நவமணி சுட்டி எடுத்து கொடுக்கிறாரு. கொடைவல்ல கர்ணன், கர்ணன் கருணை உள்ளம் கொண்ட குழந்தை கர்ணன் என்று இனிமேலுடைய பேர் வரட்டும் என்று முனிவர்கள் கொடுத்த பேர் தான் அந்த பேரு. முனிவர்கள் கொடுத்த பேர் அப்படி கேட்கணும். தலையில இருக்கக்கூடிய ஆபரணத்தை கரெக்ட் ஆபரணம் அதான் கடையில நவமணி சுட்டிப்பாங்க இருப்பாங்க. அதை எடுத்து கையில கொடுத்தனால அவருக்கு கொடை வள்ளல் கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தனால கொடை வள்ளல் என்று சொல்லி கர்ணா. அதுதான் முனிவர்கள் என்ன கொடுப்பான், என்ன கொடுப்பான், எதை கொடுப்பான் என்னை ஒருவன் என்ன முன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றாள் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றாள் எங்கள் கர்ணன் தன்னை கொடுத்தான் தன் உயிரும் தான் கொடுத்தான் தயா நிறையே இது என்ன ராகம்? ஹம்சா. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை ராஜென்னு ராஜனும் தேடி வர தூதுவிடும் கண்ணோ சேலை சோலையே பருவசுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவசுகம் தேடும் மாலையே நினைக்கும் பொழுது ராத்திரியே பூத்திருக்கும் தாமரை ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ. என்ன தம்பி அவருக்கு நல்லா பேசுகின்றாய், நன்றாக பாடுகின்றாய், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? உங்களுக்கு மட்டும் பிடிச்ச என்ன செய்ய? எல்லாருக்கும் பிடிக்கணும்ல, எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. ஏன்னா அப்ப முடியாதது அப்பன் காலத்திலே முடியாது, இப்ப முடியாது, என்ன செய்யற எப்பயுமே முடியாது. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தானே பார்க்கலாம். ஆமா, கச்சேம்பட்டி கலைஞரத்துல. ஆமா, அதனாலதான் இந்த நாளைக்கு வந்தா பார்க்க முடியுமா? ஆமா, பருவம் என்பது சித்திரமாகும், பாதுகாத்தல வேண்டிய பத்திரமாக வருவது ஒரு முறை சாஸ்திரப்படி, அதிலே வரமுறை நவறிவிட்டால் பெரிய உபத்திரமாகும் இல்லையா? வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர்வல கெடுமுடன் தான். சரி, அதனாலதான் இந்த இடத்துல உன்னுடைய அழிவுக்கும் அழிந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். பருவத்திலே 7 வகை பருவம். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம்பன் சொல்லக்கூடிய 7 வகை பருவத்தை மங்கை பருவம் அடைந்திருக்கு. வயசு என்ன? அவன் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இல்ல, நான் வயசு வந்து வள்ளிக்கு பெண்கள்கிட்ட வயசை கேட்க கூடாது, ஆண்கள்கிட்ட வருமானத்தை கேட்க கூடாது. அதுக்காக குடும்பத்தை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? என்கிட்ட வருமானத்தை கேட்கல இல்ல. ஆமா, என்கிட்ட கேட்கல இல்ல, உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அதனால எப்பேர் வேணும் மாப்பிள்ளை தெரியுமா? உன்னைத்தானே
காலை வந்து மேலே